வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி இன்னொரு சப்ஜி பார்க்கலாமா? இதுவும் நோ ஆனியன் நோ கார்லிக்கில். ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்மளோட இந்த இதில் வந்து சப்ஜிஸ் நிறைய பண்ணியிருக்கேன். பார்க்க போனேன்னா இந்த தொண்டைக்காயை வச்சு காய் ஒரு தடவை பண்ணியிருக்கேனோன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல, நான் இது யூஸே பண்ணதில்லை அவ்வளவா. அதுதான் நிஜம். ஸோ என்னோடய குழந்தையெல்லாம் கூட சொன்னா, நீ இதை வச்சு எதுவுமே பண்ணிடலாமா இது வரைக்கும் அப்படின்னு. நான் எப்போயோ ஒரு தடவை வெறும் காய் மட்டும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல நிஜமானுமே. ஸோ இதை வச்சு இன்றைக்கி ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் சப்ஜி பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து நான் வந்து ஒரு பொடி பண்ண போகிறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தேன் எனக்கு, த கிச்சன் கிங் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மாமி. அதில் வந்து நீங்கள் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ணுறதே அதில் கலோஞ்சி இருக்குது, நீங்கள் அது செக் பண்ணிடலான்னு. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சுது. யார் சுட்டி காமிச்சாலுமே கரெக்டு தான் அது, நான் இல்லைன்னு சொல்லலை, நான் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். நான் அதை கவனிக்கவே இல்லை. நான் அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் பின்னாடி வந்து அதில் கலோஞ்சின்றது இருக்குது அப்படின்றது பார்த்தேன். கலோஞ்சின்றது என்னன்னு கேட்டேன்னா ஆனியன் சீட் அது. ஸோ நோ ஆனியன் நோ கார்லிக் சப்ஜின்னு சொல்லிவிட்டு நான் ஆனியன் சீடு இருக்கிற ஒரு பவுடரை போட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுல மகா பெரிய தப்பு தான் அது. ஸோ அந்த பவுடரே எப்படி நம்ம நோ ஆனியன் நோ கார்லிக், அதாவது இந்த கலோஞ்சி சீட் இல்லாமல் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பவுடரை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2-3 months நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஆற்றுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அதை போட்டு இது பண்ணிக்கலாம். தினப்படி சப்ஜி, தினப்படி காய்கறிகள், அதுக்கெல்லாம் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தொண்டைக்காய் அப்படி சொல்லுவா, கோவக்காய் அப்படி சொல்லுவா, டிண்டூரா அப்படி சொல்லுவா, டுன்லி அப்படி சொல்லுவா, எப்படி வேணால் அதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து ஹாஃபாக 4 பிச்சுக்கோங்க. எல்லாமே அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருங்க, ஈரமே இருக்காது வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் பொரித்து எடுத்து வச்சுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த பவுடரை பண்ணிவிட்டு இந்த சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருக்கு. இல்லை நம்ம இது போட்டு தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் அந்த மாதிரி சத்தம் இல்லாமல் இருக்கும். தண்ணி இருந்ததுன்னா படப்படப்பட நம்ம மூஞ்சிலே வெடிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து தண்ணி இல்லாததாக இது பண்ணிக்கோங்க, தொடச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ரெட்டாக இருக்கே மாமி பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன்னா கூட ஃபைன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதோடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் சாதமாக பிசைஞ்சு சாப்பிட்றீங்கனாலும் சாப்பிட்லாம். அதாவது இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாத வாளுக்கு இந்த மாதிரியும் ஒரு சப்ஜி பண்ணலாம். ஸோ இது நம்ம மறந்தே போயிட்டோம் அப்படின்றது தான் என்னோடய குழந்தைய ஞாபகப்படுத்தினப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது. ஸோ நான் இதில் வந்து பார்க்க போனேன்னா இதில் நான் எதுவுமே பண்ணினதில்லை. கோவக்காயில் நான் காயே பண்ணினதில்லை. ஐ திங்க் எப்போயோ ஒரே ஒரு எபிசோடில் ஐ திங்க் பொரியல் மட்டும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவுமே பண்ணியிருக்கேனா இல்லையான்னு எனக்கு ஞாபகமே இல்லை கரெக்டாக. இது வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு இது என்னன்னு கேட்டேன்னா, எங்கள் அப்பாலாம் வந்து பழைய நாள் இது வந்து ஸ்லேட்டுக்கா அப்படின்பா. ஸ்லேட்டுக்கானா என்னப்பா அப்படின்னு நாங்கள்லாம் கேட்போம். ஏன்னா அவள்லாம் ஸ்லேட்டுன்னா உங்களுக்குலாம் கேள்விப்பட்டிருப்பேன். முதல்ல படிக்க போகிறச்சே குழந்தைகளுக்கு. இப்போலாம் தான் நோட் புக்கு பென்சில் அப்படிலாம் வந்திருக்கு. பழைய நாள் ஸ்லேட்டுன்னு ஒன்று பிளாக் கலரில் இருக்கும். அதில் வந்து ஒரு சின்ன பல்பம் இல்லைன்னா சாக் பீஸ் வச்சுன்னு எழுதுவாள். ஸோ அது எழுதா அதை அழிக்கிறதுக்கோசரம் எவ்ரி டைம் இந்த மாதிரி இந்த காயை வச்சு இதில் இருக்கிற ஈரத்தை வச்சு தான் அதெல்லாம் அழிப்போம் நாங்கள். ஸோ இது பேர் ஸ்லேட்டு காய் எங்களுக்கெல்லாம் பண்ணிம்பா.
ரெண்டாவது வந்து அதனால் எங்கள் அப்பாவுமே ஸ்லேட்டு காய் தான் காய் பண்ணாத அப்படின்னு ஆற்றுல. ஸோ அதனால அது வந்து ஒரு ஃபோபியாவாகிடுச்சு. இதுக்கு ஸ்லேட்டு காய் இது சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அதர்வைஸ் இதில் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது இந்த காய் நிஜமாலுமே. என்னதான் நம்ம பெரியவாளாக வளர்ந்து நம்மளுக்கு குழந்தை பேரம் பேத்தி எல்லாருமே வந்துட்டா கூட நம்ம அப்பா சொன்னது தான் நமக்கு மனசில் நிற்கிறதே ஒழிய ஸ்லேட்டு காய போய் சாப்பிட்றதா அப்படிங்கிறது தான் நிற்கிறது. இது கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் நல்லா சுருங்கின மாதிரி ஆகிடும். காயுமே கொஞ்சம் நல்லா ஒரு 3/4 வேக்காடு வெந்துடும் இதில். அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு சப்ஜி பண்ணிடலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நல்லா நம்ம 4ஆக புலந்துருக்கோங்கிறது இதுலேன்னு தெரியும் பொரிஞ்சிடுத்துனா. ஸோ இப்போ நம்ம அந்த பவுடருக்கு வேணுங்கிறத ரெடி பண்ணலாம். காஷ்மீரி சில்லி 4-5 போடுறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். கொத்தமல்லி விதை 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், பட்டை துண்டு 2, அதாவது பெருசாக நீளமாக 1 இன்ச் இருந்ததை பொடியாக்கி வச்சுருக்கேன். நார்மல் ஏலக்காய் 3, கிராம்பு ஒரு 6, அன்னாசி மொக்கு 1, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், ரெகுலர் ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது தவிர கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணுறவாலாம். நார்த் இந்தியன் டிஷ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த பவுடர்லலாம் நல்ல பெருங்காயம் அவள் யூஸ் பண்ணுறா. ஸோ நான் ஜிபிசி பெருங்காயம் ஒரு 4-5 துண்டம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா சூடு வர, ஏன்னா நமக்கு மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறதே ஃபைனாக பொடி ஆகணும் இல்லையா, அதனால் இதில் வந்துட்டு நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி 1 ஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த பவுடர் போடுறதே இந்த பவுடரோட கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லா வந்து ஒரு ரெட் சில்லி பவுடர், இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட வச்சுக்கோங்க, இல்லை 1.5 டீஸ்பூன் கிட்ட வச்சுக்கோங்க. இது தவிர இது என்னென்னு கேட்டீங்கன்னா சாட் மசாலா பொடி, இதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் கிட்டக்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா இதெல்லாமே. பட் இந்த இதில் வந்து அவள் அந்த கலோஞ்சி போடுறா. உங்களுக்கு சௌகரியம், உங்களுக்கு பரவாயில்ல, கலோஞ்சி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறவா இந்த இதில் நீங்கள் கலோஞ்சியும் போட்டு சேர்த்து வறுத்துருங்கோ. பெருங்காயம்லாம் நம்ம இப்படி போடுறச்சு இதுலேயே நல்லா வறுபட்டு போயிடும். அப்படி அழகாக பொடி பண்ணுறச்சு நல்லா பொடியாயிடும். ஏன் நான் வந்து வெறும் காஷ்மீரி சில்லி மட்டும் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்கு அந்த ரெட் சில்லியோட இதையும் போட்டு வறுக்கணுன்னா நிறைய நாழி ஆகும். ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன்னா 2-3 மாதம் இது நல்லாவே இருக்கும். இந்த பவுடர் நம்ம 2 மாதம் வந்தாலே பெரிய விஷயம் நமக்கு. ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் எல்லாத்துலேயும். இந்த நம்ம இது இல்லாமல் இதை யூஸ் பண்ணுறோம், வெங்காயம் இல்லாத யூஸ் பண்ணுறோம். இதை வறுத்துட்டோம். இதை ஃபைனலாக இந்த இதில் கசூரி மேத்தி போடுறேன். ஜஸ்ட்டு 2 பெரட்டு. ஸோ இது நல்லா ஆற விட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுப்பை அணைச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி. ஸோ இதில் என்னெல்லாம் சாமான் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சேன். இது வந்து நல்லா வெறும் வரட்டு மிளகா பொடி, ரெட் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, சாட் மசாலா பொடி, இது மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை போய் நம்ம தனியாக அரைக்க முடியாது. ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் அதிலே இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, இந்த பிளாக் சால்ட் அதெல்லாம் இந்த இதுலேயே இருக்கும், சாட் மசாலாலேயே இருக்கும். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்துட்டு உங்களை பார்க்குறேன்.
பவுடர் பார்த்தீங்கன்னா ஜம்மன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வாசனைனா செம வாசனையாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற கிச்சன் கிங் கூட இவ்வளோ வாசனையாக இருக்காது. இந்த கிச்சன் கிங் மசாலா வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இந்த கிச்சன் கிங் மசாலா பவுடரோட ரெசிப்பியை திருப்பியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாம் என்னென்ன போட்டிருக்கேங்கிற அளவோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லோரும் இதை பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வித்தவுட் ஆனியன் கார்லிக். ஸோ நம்ம சப்ஜி பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இதில் ஆல்ரெடி நான் ஒரு ஸ்பூன் நெய் அண்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குது, இங்கே சொல்லவே முடியாது. நீங்கள் அரைச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கடையில் வாங்குறதுல கூட இவ்வளோ வாசனை இருக்குமான்னு தெரியாது. ஒரு 1/2 இன்ச் துண்டும் இஞ்சி திருகி இது மாதிரி இதில் போட்டுக்கோங்க. அடுப்பை சின்னதாக வச்சுன்னு ஒரே 1 டீஸ்பூன் இதில் போடலாம். இப்போது இந்த கிச்சன் கிங் மசாலா பொடியை முன்னாடி போட்டுடுங்க. செம வாசனை. இதை வந்து 4 தக்காளி பழம் ஜஸ்ட் அப்படியே அரைச்சி பியூரி பண்ணியிருக்கேன். இதை இதில் விடுறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். இது அப்படியே நிஜமாலுமே நமக்கு அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு இது தாராளமாக வரும். நம்ம இந்த மாதிரி 1 ஸ்பூன் மேலே இதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கிறதுனால இது போரும் நமக்கு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். கொஞ்சம் பச்சை வாசனை போய் இது எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிக்கணும். 1 ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் காரப்பொடி. இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போடலாம். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விடுங்க. புளிக்காத கெட்டி தயிராக இருக்கட்டும். திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் மூடலாம். ஸோ 2-3 மினிட்ஸ் கழிச்சு திறந்தோன்னா திருப்பி எகெயின் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 முந்திரி பருப்பை வந்து வெந்நீரில் ஊற வச்சுருந்தேன், அதை அரைச்சிருக்கேன் தண்ணியோட, அதை இதில் விட்டுடுறேன். கோவக்காயும் இதில் போடுவோம், அதில் இல்லாமல் உப்பு போடல நம்ம. ஸோ காய்க்கு சப்ஜிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். 1/2 ஸ்பூன் சர்க்கரை. திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். இது என்னன்னு கேட்டேன்னா கொதிக்கிற வெந்நீர், இதை தான் அதில் விட போகிறேன். நீங்கள் பார்த்தேன்னா தெரியும். இன்னும் கொதிக்கிற வெந்நீரை விட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த சப்ஜியோட டெக்ஸ்சர் வந்து வேறு மாதிரி மாறும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நச்சு வேலைன்னு நினைக்காதீங்க, நான் ஒத்த அடுப்பை வச்சுன்னு பண்ணுறேன், நானே பண்ணுறேன். நீங்கள்லாம் 2 அடுப்பு 3 அடுப்பு இருக்கும், டக்குன்னு பண்ணிக்க முடியும். இல்லை உங்கள் இன்னொரு அடுப்பில் வால் கிண்ணத்தில் வெந்நீர் போட்டேன்னா ஒரே ஒரு கப்பு டக்குன்னு தூக்கி விட்டேன்னா ரெடி ஆகிடும் இது. ஸோ தெரியறதா? இதில் இந்த வறுத்து வச்சிருந்தோம் அந்த கோவக்காய் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா 1 கப் கிட்ட வெந்நீர், கொதிக்கிற வெந்நீரை விட்டுருங்க. அது எதுக்கு மாமி வெந்நீர் விட்டேள்? ஆறின தண்ணி, நாங்கள் ஜில் தண்ணி விட்டோன்னா, நார்மலாக இருக்கிற தண்ணி விட்டோன்னா அது ஆகாது. அப்படின்னா அது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படி லேட் ஆகிறதே வந்து உங்களுக்கு
நம்ம அதில் விட்டுருக்க அதாவது என்ன சொல்கிறது இந்த பேஸ்டெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ விட்டதுமே கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போது. ஸோ இது அப்படியே கொதிக்கட்டும். இதில் வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா பொடி, நம்ம கிச்சன் கிங் முதல்லையே போட்டோம். ஸோ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க போதும். இதை மூடி விட்டு கொதிக்க விடலாம். நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா மூடி கலந்து விட்டுட்டே இருங்கோ. இது வந்து கிரேவி திக் கிரேவி ஆகி அந்த கரிகாலாமல் நல்லா வெந்து சுருங்கினதுக்கப்புறமா இது ரெடி ஆகிடுது. ஸோ நீங்கள் இதை வந்து சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், பூரியோடு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காய் வந்து ஜஸ்ட்டு கறி மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றத விட இந்த மாதிரி சப்ஜிலாமும் பண்ணலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சப்ஜி. இன்னொரு டைப் ஆஃப் சப்ஜி நான் விரைவில் சொல்கிறேன். ஸோ இதில் மெயினாக நான் உங்களுக்கு அந்த கிச்சன் கிங் பவுடர் பற்றி சொல்கிறதுக்கு வந்து நான் இந்த சப்ஜி எடுத்தது. ஏன்னா இதுக்கு கிச்சன் கிங் வேணும், அதனால் அந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், நம்மளே பவுடர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பவுடரை பண்ணேன். இது உங்கள் எல்லாேருக்கும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க கிச்சன் கிங் பவுடரை. ஸோ இது சப்ஜி வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 5-10 நிமிஷமாக நாங்கள் இதை கலரி விட்டுருந்தோம். நல்லா ரெடி ஆகிடுது சப்ஜி. இந்த கிரேவி வந்து நீர்க்க இருந்தது பற்றிலாம் இப்போ நல்லா திக்காக எடுத்து பாருங்க. சரியில் அடுப்பை அணைச்சிட்டு மேலே கொத்தமல்லி அண்ட் மேலே வந்து கொஞ்சம் கசூரி மேத்தி. சாரி ஆயிடுத்து என்கிட்ட, ஆனஸ்டாக சொல்லிடுறேன். நான் இருந்ததை வந்து இந்த பொடியில் போட்டுட்டேன், ஆயிடுத்து. ஸோ நான் வாங்கிட்டு வரணும். மேலே கொஞ்சம் வந்து கசூரி மேத்தி கையால் க்ரஷ் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன்னா நல்லாயிருக்கும். இது ஒன்று பண்ண உட்காரத்துக்கு முன்னாடியே எல்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு உட்கார மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிறா. ரொம்ப நியாயம்தான். வயசாக எடுத்தோம் இல்லையோ என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். பட் இதெல்லாம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். குழந்தையெல்லாம் கூட இதை விரும்பி சாப்பிடுவா. அவளெல்லாம் இந்த காயெல்லாம் சாப்பிட வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த காயெல்லாம் குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவா. நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.